இசைஞானி, இசை கடவுள் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் போற்றப்படும், உலகமெங்கும் அறியப்படும் இளையராஜா இன்னும் குமுறி ஒன்று சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்ட்ல ஜாதிங்கிறதெல்லாம் பொய், ஜாதி இல்லை என்பதெல்லாம் பொய், எனக்கு ஜாதி பார்த்து வீடு தரல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரே சந்தேகம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ்ல ஜாதி பார்க்குறாங்க, பிஜேபியில் ஜாதி பார்க்குறாங்க. பிஜேபியில் எல்லா சமுதாய தலைவர்களும் தலைவராக இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் பட்டியலின சகோதரர் யாருமே தலைவராக வந்தது கிடையாது. அடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க சொல்லுவாங்க இது இந்து மதத்தில் ஜாதி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இவனுங்க தான் ஜாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுவான், நீ இந்த ஒக்கலிகர் சமுதாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தத்தி ஸ்டாலின் கேட்டதுல இருந்து, ஜாதி பார்த்து என்னை வேட்பாளரை நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வேட்பாளர் சொன்னதுல இருந்து, இந்த மாதிரி அவங்க ஜாதி பார்த்துட்டு இருக்காங்க. திராவிடர் கழகம், திருட்டு திராவிடர் கழகம், இந்த ஓசிஸ் ஒரு வீரமணி கும்பல், சுப வீரபாண்டியன் அந்த அவனோட கல்யாண பத்திரிகைகள் செட்டியார் அப்படின்னு போட்டது. அப்ப இந்து மதத்தில் எங்க இதுல யாருமே ஜாதி பார்க்கறதே கிடையாது. இந்து மதத்துல ஜாதி இருக்குன்னு சொல்ற திராவிடர் கழகத்துல ஜாதி பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபியில ஜாதி பாகுபாடுன்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜாதி பார்த்து தான் ஏற்பாடு நிப்பாட்டுறாங்க. அடுத்து இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட முகத்திரை கிழிஞ்சிருக்குது. 4 வர்ணம், ஒரு வர்ணம் நாசமா போயிருக்குது, சிவப்பு வர்ணம். அப்ப இங்க யாரும் ஜாதி பார்ப்பதில்லை. அடுத்து இந்த கிறிஸ்தவங்க, எங்க மதத்துல ஜாதி கிடையாது அப்படின்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா தலித் கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம், வன்னியர் கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம், நாடார் கிறிஸ்தவ முன்னேற்ற அமைப்பு, இப்படி ஜாதிக்கு ஒரு இது வச்சிட்டு இருக்காங்க. இங்க யாருமே அப்படி இது பண்ணல. அந்த ஜாதியை யாரும் தூக்கி பிடிக்கிறதே கிடையாது. இந்து மதத்துல அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அவங்க என்ன சொல்றாங்க, எங்க மதத்துல ஜாதியே கிடையாதுன்றாங்க. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்க்கு சலுகை இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. அதாவது இந்து மதத்திலிருந்து ஒருவன் இஸ்லாம் மதத்துக்கு மாறினா, இஸ்லாம் மதத்துல 7 ஜாதி இருக்குது. அப்ப ராவுத்தர், பட்டாணி, மரைக்காயர் இருக்குது. இந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு வர எனக்கு இந்த ஜாதி தான் வேணும்னு கேட்கக்கூடாது. நீங்க பொதுவான பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்புல வந்துடுறீங்கன்ட்டு நீதிபதி சொன்னதுக்கு இன்னைக்கு இருக்கிற முறை கவனத்தை அவுத்துட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்ப ஜாதி என்பது இஸ்லாம் மதத்துல இருக்குது, கிறிஸ்தவ மதத்துல இருக்குது. ஏன்னா அவங்க ஜாதி வரைய வச்சுட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்குது, திராவிட கழகத்துல இருக்குது, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இருக்குது. ஆனால் எங்களுடைய அமைப்பில், இந்து மணி அமைப்பில் பார்த்தீங்கன்னா யாருமே ஜாதி என்னன்னே தெரியவே தெரியாது. அரசுல யாருமே ஜாதி என்னன்னு தெரியவே தெரியாது. சரி, பத்திரிகை கொடுப்பாங்க, பத்திரிகையில பார்க்கலான்னு யாராவது எதிர்பார்த்தா கூட என்ன சொல்லுவாங்க, வாயால சொன்னா வாழ்த்தை சேர்றா அப்படிம்பாங்க. பத்திரிகையில எதிர்பார்க்காத, வாயால சொல்லுவான், நீ வாழ்த்தை சேர் அப்படிங்கிறத எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு இங்க. அப்ப இங்க யாரும் ஜாதி பார்ப்பதில்லை. ஆனா நீங்க ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. ஆனா நீங்க ஜாதியை பிடிச்சி தொங்குறதுக்காண்டி எங்க மேல பழியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இதுல நம்ம பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி ஜாதியை வைத்து வயிறு வளர்க்கும் இந்த ஈனப்பிறவிகள் தான் பாத்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, இங்க விட்டு அவன் வந்துருவான், இவனை பிடிச்சி அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்ட பஞ்சாயத்தை திருமாவளவன் ஒரு விட்டுட்டோம். ஜாதிக்கு ஒரு கட்சியை வச்சுட்டா ஜாதி ஒழிப்பு பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க இந்து மதத்தில் ஜாதி பாகுபாடு என்பதோ ஜாதி பார்ப்பதோ இப்ப எங்கேயுமே கிடையாது. உடனே கேட்பாங்க, கருவறைக்குள்ள உள்ள விட்டுருவாங்களா அப்படின்ட்டு. ஏன் ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல போறிய பைலட் சீட்ல உட்கார வைப்பானு கேட்க வேண்டியதுதானே? பஸ்ல போறிய டிரைவர் சீட்ல உட்காரலாமான்னு கேட்க வேண்டியதானே? நான் டிரைவர் எனக்கு தெரியும், நான் உட்காரட்டான்னு கேட்க வேண்டியதானே? கால் வச்சு அனுப்புவான்ல. அந்த தொழிலுக்கு அந்த இதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அவங்க போய் அங்க உட்காரலாம், அதுக்குன்னு அவங்க நியமிச்சிருக்காங்க. நான் உடனே டிரைவிங் கத்துக்கிட்டு போய் பஸ் டிரைவர் தான் ஓட்டுவேன், டிரைவர் தான் உங்க சீட்ல கவர்மெண்ட் பஸ் போய் டிரைவிங் சீட்ல தான் உட்காருன்னு சொன்னா, ஜாதி பாகுபாடுகளை களையுங்கள். உங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம ராசாவை தலைவரா போடுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி பொலிட்பீரோல சொல்லி அங்க ஒரு பட்டியல் சகோதரர் இதா போடுங்க. இங்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இங்க திரும்பி பாருங்கடா வெண்ணீங்களா, இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் இந்து மதத்தை குறை சொல்ல வாங்கடா. 1000 ஓட்டு வச்சு இங்க எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனா இவங்க 1000 பாகுபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க குறை சொல்லிட்டு அலையிறது. ஃபர்ஸ்ட் இந்த ஈனப்பிரிவுகள் திருந்த வேண்டுமானால் இந்துக்கள் இந்து ஓட்டு வங்கியாக வலுப்பெற வேண்டும். இல்லைன்னா இந்த மாதிரி கலிசேடைகள் கடைசி வரை கத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பிளவுபடுத்த வந்துகிட்டே தான் இருக்கும். நாம் உஷாராக இருப்போம். நம் சமுதாயம் காப்போம், நம் பண்பாடு காப்போம், நம் நாட்டை காப்போம், நம் கலாச்சாரம் காப்போம்.